நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன ட்ரைனிங்கா? எத்தனை நாள் சார்? என்னது, ஒரு மாசமா? கடவுளே, மறுபடியும் ட்ரைனிங் போறாரா? நாளைக்கே வரணுமா? ஓகே, வர சார். சரி சரி சார், ஓகே சார். சிரிக்காதீங்க. என்னை ஏமாத்ததா சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இனி ஒருவேளை அவங்க ட்ரைனிங்கு போகணும்னு சொன்னாலும் என் துளசியை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓ, இனி என்னோட எல்லா ட்ரைனிங்கும் என் துளசி கூட மட்டும்தான். என்னம்மா? போங்க. வாங்கிட்டு வந்தீங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்தேன். உனக்கு என் மேல இருக்கிற கோவம் மாறினாதான் பாப்பன்னு சொன்ன. அப்போ கோவம் எல்லாம் போயிடுச்சா? எனக்கு உங்க மேல ஒரு கோவமும் இல்ல. அப்புறம் நீங்க எனக்கு போனே பண்ணாததுனால இங்க இருந்து போனதும் என்ன மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அந்த கவலையில தான் அப்படி பண்ண. மத்தபடி கோவம்லாம் இல்ல. நான் என்ன சொன்னேன்? நான் எங்க போனாலும் என் சுவாச காத்துல கூட நீயும் எம்மியும் தான் இருப்பீங்க. சீக்கிரமா நானும் உன்னை தேடி வரணும்னு உன்ன மாதிரியே தான் ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? உன்னோட கோவம் சங்கடத்துல பார்த்தப்ப எனக்கு கவலையாயிடுச்சு. உண்மையா? சாரி. இனி உங்க கவலைக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் எப்பவுமே. நல்லா இருக்கு. நான் இதை வாங்கினப்ப இவ்வளவு அழகா இருக்கும்னு நினைக்கல. நான் நினைச்சதை விட இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அவ்வளோ அழகாலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன நீ நம்புவியா? நம்புவேன். அப்படின்னா இதையும் நீ நம்பிதான் ஆகணும். நீ இந்த ட்ரெஸ்ல செம்ம அழகா இருக்க. அழகின்னு சொன்னா உலகத்திலேயே பேரழகி.
எதுக்காக மேடம் என்னை இங்கே வந்து தங்க சொல்கிறீங்க? எந்த காரணமும் இல்லாம நான் உன்னை இங்க வந்து தங்க சொல்ல மாட்டேன்ல. நான் மனசுல சில விஷயங்களை பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னா நீ இங்க இருக்கணும். நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல மேடம். சொல்றேன். தேவாவோட கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு தான் கிழவன் முடிவு பண்ணியிருக்கான். இனி தேவாவோட மனைவி வந்தாதான் படுத்து கிடக்குற அந்த கிழவி எழுந்து நடப்பான்னு நான் நம்ப வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்காகன்னு உனக்கு புரியுதா? தேவா உன்னை கட்டிக்க தான். 1-2 தடவை உன்னை பத்தி நான் அவன்கிட்ட பேசினப்போ தேவா எனக்கு பாசிட்டிவா எதுவும் பதில் சொல்லவே இல்லை. அதுக்கான காரணத்தை நான் சொல்லாமலே உன்னால யோசிக்க முடியும்ல. தேவா மனசுல அவதான் இருக்கா, அந்த மானசி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில தேவா ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த கிழவன் தேவா மானசி கல்யாணத்தை முடிச்சிருவான். அப்போ மானசி டிவோர்ஸ் ஆனவங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஏன்னா அவளோட நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரக்காரி இந்த வீட்டு மருமகளா வந்தா இந்த வீட்டுல நடக்க போற நல்ல காரியங்களை பத்தி தேவாவோட அப்பா உட்பட எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் தேவாக்கு மானசி மேல இருக்கிற காதல் தெரிஞ்சா அவ இங்க மருமகளா வரத யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அப்படி நடந்தா நான் மனசுல போட்டு வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடும். ஆமா அஸ்வினி, நான் முடிவு பண்ண மாதிரி நீ தான் இந்த வீட்டு மருமகளா வரணும். அதுக்கு நீ தேவாவோட மனசுல இடம் பிடிச்சே ஆகணும். தேவா லைட்டா தலையசைச்சா போதும், மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அவனை அப்படி தலையாட்ட வைக்க வேண்டியவ நீதான். அங்கதான் நீ உன் திறமைய காட்டணும். உங்களுக்கு தான் தெரியும்ல, தேவா கிட்ட நான் க்ளோஸாக பழகுறது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது என்னால் அவர் மனசில் எப்படி இடம் பிடிக்க முடியும்? ஒரு பொண்ணு மட்டும் நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும். அதையெல்லாம் நான் பிளான் பண்ணி தான் உன்னை இங்க தங்கறதுக்காக வர சொன்னேன். நீ தேவாவோட மனசுல ஒரு ஸ்பார்க்கை உருவாக்கு. அந்த ஸ்பார்க்கை நான் தீயாக்குறேன். ஷோபாக்கா, ஒரு டீ போடுங்க. நீ இந்த டைம்ல டீ குடிக்க மாட்டியப்பா. என்னன்னு தெரியல, லைட்டா தலைவலிக்குது. சரி, நான் போடுறேன். ஆஹா, என்ன ஷோபாக்கா ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு. பிஸிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தேவாவுக்காக டீ போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்கக்கா, தேவாவுக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன்.
அதெல்லாம் வேண்டாம்மா. அவனுக்கு எவ்வளவு சக்கரை போடணும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாராவது போட்டா சரிப்பட்டு வராது. வருதா இல்லையான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாளைக்கு நான் தான் அவருக்கு மனைவியா வரப்போறேன். அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு இப்பயே தெரிஞ்சுக்கலாம்ல. அதெல்லாம் நீ மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நானே உனக்கு சொல்லித்தரேன், சரியா? தேவாவை பத்தி மட்டும் இல்லம்மா, இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் பத்தியும் நான் சொல்லித்தரேன். எனக்கு மத்தவங்க பழக்கம்லாம் தேவையில்லை, இவரை பத்தி தெரிஞ்சா போதும். ஆமாமா, நீதான் இந்த வீட்டோட மருமகளா வரப்போறங்கிறது உண்மைதானம்மா? இல்ல என்கிட்ட ஏதாவது சும்மா சொல்றியா? இப்படிப்பட்ட விஷயத்துலலாம் யாராச்சும் காமெடி பண்ணுவாங்களா ஷோபாக்கா? நீங்க என்கிட்ட டீ கொடுங்கக்கா, நான் கொண்டு போய் அவர்கிட்ட தரேன். கொண்டு போய் கொடு. இவ இந்த வீட்டு மருமகளா வரதை விட தேவா கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம். விதியை யாரால மாத்த முடியும்? டீ இந்தாங்க. டேபிள் மேல வச்சுட்டு போங்கக்கா. ஷோபாக்கா இல்ல, நான் தான் அஸ்வினி. உன்னை யாரு டீ எடுத்துட்டு வர சொன்னா? நீங்களா சொல்லலைனாலும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டியது என் கடமை தானே. அதுக்கு நீ யாரு? என் பொண்டாட்டியா? நாளைக்கே நான் உங்க பொண்டாட்டி ஆகலாம்ல. அதுக்கு பேசாம பூகம்பம் வந்து எல்லாமே அழிஞ்சிடலாம். நான் அவ்வளோ கேவலமாங்க? நீ பேசாம அந்த டீ அங்க வச்சுட்டு போ. இப்ப போறேன், ஆனா நான் இங்கே தான் இருப்பேன். இப்படி பார்க்காதீங்க, நான் சொல்றது உண்மைதான். நான் இங்கே தான் தங்க போறேன். ஏன் அப்படி? உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் ஏன் போயிட்டாங்களா? அவங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்து தங்குற? இது நல்லா இருக்கே. நான் மேடம்னு கூப்பிட்டாலும் மித்ரா அக்கா என்னோட கசின் தானே. கசினோட வீட்டில் வந்து தங்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா? அது மட்டும் இல்லைங்க, நான் இங்கே வந்து தங்குனா எப்பயுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. எப்பயும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீ என்ன ஏறும்ல தங்க போற? நீங்கள் ஒத்துக்கிட்டா எனக்கு அதுவும் ஓகே தான். என்ன வெறுப்பேத்தாம இங்கிருந்து போயிரு. எதுக்கு ஆசைப்படணும்னு ஒரு விவஸ்தை இல்லை. இல்லை, ஆசைப்படுறதுக்கு லிமிட்லாம் கிடையாதுங்க. என் ஆசை கண்டிப்பாக நடக்கும். நடக்கும். ஆனா அது என்கிட்ட நடக்காது. உன்னோட இந்த கோமாளித்தனத்தெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நான் வேற மாதிரியான ஆளு. அதையும் பார்க்கலாம். ஐயோ, நான் பார்க்கவே விரும்பல. தயவு செஞ்சு போறியா? போகும்போது அந்த டீயை எடுத்துட்டு போயிரு. என்ன போன்னு சொல்கிற நீங்களே ஃபுல்லாக வான்னு சொல்கிற நாள் வரும். அந்த நாளை நான் வர வைப்பேன். ஐயோ பேய்! ஐயோ, இது அப்பாமா, பேயெல்லாம் இல்ல. அப்பா, நீங்க இதுக்குள்ள என்ன பண்றீங்க? நான் ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்கேம்மா. அம்மா, இங்க வந்து அப்பாவை பாருங்க. என்னங்க, நீங்க என்னங்க பண்றீங்க? என்னன்னு தெரியல, பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சலா? ஆவி பிடிச்சா காய்ச்சல் போகன்னு யாரு சொன்னா? உடம்பு சரியில்லைன்னா வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். வெளியூர் போய் தண்ணி மாத்தி குளிச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுவாதான் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒன்னும் போக வேண்டாமா? உடம்பு மட்டும் நல்லா வேர்த்துச்சுன்னா காய்ச்சல்லாம் தானா போயிடும். ஆமா, ஆவி பிடிக்க உங்களுக்கு யார் தண்ணி கொதிக்க வச்சது? நானே கொதிக்க வச்சேன். அது எப்போ? நான் உங்களை பார்க்கவே இல்ல. நீ அங்க என்னவோ வேலை பண்ணிக்கிட்டு இருந்த, அதான் கூப்பிடல. இருந்தாலும் திடீர்னு எப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அம்மா அம்மா, சும்மா சும்மா பாருங்க, வேணும் உள்ள போய் பாருங்க. ஓ சரி, நான் பாக்குறேன். பெட்ஷீட்டை விலைக்கு பாருங்க. பாக்குறேன்.
என்ன சூடுங்க? ஓ, கால கொடுமைங்க. பச்சை தண்ணில ஆவி பிடிக்கிற ஒருத்தரை நான் இப்பதான் என் வாழ்க்கையில முதல் தடவை பாக்குறேன். நல்ல சூடாதான் இருந்தது, இப்பதான் ஆறி போச்சு. சரி சரி, நான் நம்பிட்டேன். இப்படி போர்வுக்குள்ளே இருக்கிறது செம்ம ஜாலியா இருக்குல்ல? அப்படியா? ம். நீங்க எதுக்காக நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க போலீஸ் இல்ல, திருட, பக்கா திருட. உங்க அப்பா பெரிய திருட. உங்களுக்கு காசெல்லாம் போயிடுச்சாப்பா? லைட்டா. உங்க அம்மா நினைச்சாதான் மொத்த காய்ச்சலும் சரியாகும். அதுக்கு அம்மா என்ன டாக்டரா? உங்க அப்பாவோட உடம்பு சரியாக இந்த டாக்டர் போதும். ஆமா, உனக்கு காய்ச்சல் வந்தா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா என்ன கட்டி பிடிச்சு பத்துப்பாங்க. அப்ப என் காய்ச்சல்லாம் தானா மாறிடும். ஆமா, இந்த காய்ச்சலும் அப்படிதான் குணமாகும். ஆமாமா, அப்படி உங்களுக்கு காய்ச்சல்லாம் குறைய வேண்டாம். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். யாராவது இல்லாத நோயே இருக்குன்னு சொல்லுவாங்களா? காய்ச்சலாம்ல, இப்படி அங்க போய் சொல்லி பயமுறுத்துவீங்க? இந்த மாதிரி காய்ச்சல் வந்தா தானே பொண்டாட்டி புருஷனை நல்லா கேர் பண்ணி அவ அன்பை காட்டுவா. நானும் அதெல்லாம் எதிர்பார்த்துதான் கம்பளியை மூடிக்கிட்டு காய்ச்சல்னு சொன்னேன். ஏமி, ஏமி, காது கேக்கலையா? விளையாடுனது போது பொம்மை அங்க வச்சுட்டு வந்து படுவா. இப்ப எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மை தான். வா இங்க பாரு, உனக்கு விளையாட பொம்மை போதுமா? சின்ன பாப்பா வேண்டாமா? யோ போலீஸ், ஓங்கி ஒண்ணு விட்டுன்னு வை. பேசாம வந்து படுங்க. காய்ச்சல் இருமல்னு யாரை ஏமாத்துறீங்க? படு. அப்பா, உங்க திருட்டு காய்ச்சல் ஃப்ளாப் ஆயிடுச்சுல? வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஏமி குட்டி, வேண்டாம், போகாதே ஏமி. ஏமி போ. ஐயோ, ஐயோ, என்னாச்சுங்க உங்களுக்கு? அம்மா, என்ன ஆச்சுனா? நீ எதுக்காக என்ன தள்ளி விட்ட? ஐயோ, கனவு நினைச்சு தள்ளி விட்டுட்ட. இது கனவுலாம் இல்ல, நீ வேணும்னே தான் பண்ணிருக்க. ஐயோ இல்லங்க, சத்தியமா இல்ல. நான் உன்னை நம்ப மாட்டேன். இது என் மேல இருக்க கோபத்துல நீ வேணும்னே பண்ணதுதான். எனக்கு உங்களோட எந்த கோபமும் இல்ல. எனக்கு கோவம்லாம் போயிடுச்சு. அப்படியே நான் சின்ன பாப்பா பத்தி பேசுனதும் நீ பேச்ச மாத்தின? அது கோவம்லாம் ஒண்ணும் இல்லங்க. பாப்பாவை முன்னாடி வச்சு அப்படிலாம் பேசலாமா? இங்க பாரு, பாப்பா நல்லா தூங்குறா. இப்போ கேட்கலாம்ல? எப்போ குழந்தைய பெத்து கொடுக்க போற? அத நான் சொல்றேன். முதலாளி, டீ. அங்க வச்சிரு.
ம் என்ன? உங்க மகனை பத்தி எந்த விவரமும் தெரியலையே. போய் ரொம்ப நாள் ஆச்சுல. அதை பத்தி உனக்கு என்ன? சந்திரனை பார்க்காம உனக்கு தூக்கம் வரலையோ? அவ அப்ப எனக்கு இல்லாத கவலை உனக்கு தேவையில்லை. அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சதுனால்தான் இன்னைக்கு தலைமறைவா இருக்கான். கண்டவங்க கிட்டயும் பணத்தை வாங்குறப்ப ஞாபகம் இருக்கணும் திருப்பி கொடுக்கணும்னு. அப்படி இல்லைன்னா நிம்மதியா ஊருக்குள்ள இருக்க முடியாது. கடன்காரங்களை பார்த்து பயந்து போனதான் எனக்கு தோணல. அந்த அளவுக்கு ஒன்னும் அவருக்கு கடன்லாம் இல்லையே. அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? நீ யாரு? அவனுக்கு என்ன பொண்டாட்டியா? பொண்டாட்டியா இல்லைனாலும் அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவாரு. நீயும் இவனும் சேர்ந்து தாண்டி அவனை கடன்காரனா ஆக்கிட்டீங்க. அநியாயமா பேசாதீங்க முதலாளி. இதோ இவன் ஒருத்தனாலதான் அவர் ஊரை விட்டு மறைஞ்சு வாழ்றாரு. மில்ல ஏலத்துல எடுக்க அவருக்கு ஐடியா போட்டு கொடுத்ததே இவன் தான். நான் பாஸுக்கு ஐடியா கொடுத்தது எக்ஸ் ஒய்ஃப் முன்னாடி அவர் மானம் போக கூடாதுன்னு தான். ஆனா பாஸ் அதுக்காக வட்டிக்கு கடன் வாங்கினது உண்மைதான். ஆனா அதுக்காக ஊரை விட்டு தலைமறைவா வாழ வேண்டிய அவசியம் இல்ல. பாஸ் அன்னைக்கு வந்து அந்த கிழவனோட ஏதோ புரோகிராமா போயிருக்காரு. ஒருவேளை சென்னைக்கு போய் மெரினா பீச்சை வாங்க போயிருப்பானோ? கிண்டல் பண்ணாதீங்க முதலாளி. பாஸ் மட்டும் மனசு வச்சா மெரினா பீச் மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல பாதி இடம் விலைக்கு வாங்கிடுவாரு. அந்த அளவுக்கு திறமையானவர் தான் எங்க பாஸ். இப்படி ஏத்தி விட்டு அவனை ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டடா. நீங்க என்னையே குறை சொல்லாதீங்க. பாஸ் இப்படி ஊரை விட்டு மறைஞ்சு வாழ்றதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். நீங்க இந்த வீட்டோட தோட்டத்தை வித்து பாஸுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் இந்த ஊர்லயே இருந்திருப்பாரு, ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பாரு. அப்படி என் வீட்டையும் தோட்டத்தை வித்துட்டு அவ ஒன்னும் ராஜா மாதிரி வாழணும்னு அவசியம் இல்ல. பெத்த அப்ப என்னையே அடிக்க வந்தவன் அவன். அப்பா அம்மா மனச காயப்படுத்தினவன் எவனா இருந்தாலும் இதுதான்டா கீதி. இப்படித்தான் வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலைய வேண்டியது வரும். வந்துட்டான். இந்த கேப்ல ஸ்மிதாவை கரெக்ட் பண்ணலாமா? ஸ்மிதா, பாசுக்கா காத்திருந்து உன் இளமைய வீணடிச்சிடாத. உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் உனக்கு வாழ்க்கை தரேன். இவளே துப்பிட்டு போறா. பல்லு தேக்காதவன் எவனாவது வந்தா தான் இவ லவ் பண்ணுவா போல. என்னங்க, என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி டல்லா உட்காந்துட்டு இருக்கீங்க? சந்திர ஊரை விட்டு போனதுக்கு காரணம் அவனுக்கு நான் பணத்தை கொடுக்காம இருந்ததுனால தானா? அப்படி யாருங்க சொன்னா? வேற யாரு? அந்த தருதலை தான். அவ மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதுலயும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணதால அவனுக்கு எதுவும் கொடுக்க விடாம தடுக்கிறதே நான் தான் சொல்லுவாங்க. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், அவனுக்கு நான் பணம் தரமாட்டேன்னு சொன்னதுதான். அந்த அளவுக்கு அவன் எனக்கும் மானசிக்கும் துரோகம் பண்ணியிருக்கான். அதுக்கான தண்டனை தான் அவ இப்படி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான். அவ என்னையும் இந்த குடும்பத்தையும் நேசிக்கிற ஆளா இருந்திருந்தா அவனுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் நானே அதை எப்படி தீக்கணும்னு முடிவு பண்ணிருப்பேன். இதெல்லாம் சொந்தமா அவனா உருவாக்கிக்கிட்டு தானே அனுபவிக்கிட்டோம். அப்படி நீங்க ஒரேடியா அவனை ஒதுக்க முடியுமாங்க? ஒரு விதத்துல பார்த்தா அவன் அப்படி ஆனதுக்கு காரணம் நீங்க கூட தானங்க.
இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? அளவில்லாம செல்லம் கொடுத்து சந்திரனை நீங்க இப்படி கெடுத்து வச்சதாலதான் அவன் செய்யக்கூடாத பல கேவலமான விஷயங்களையும் செஞ்சிருக்கான். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த மானசியையும் அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்க தானங்க. ஒரு பொண்ணு அழுது சாபம் விட்டா அப்புறம் அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாதுங்க. முத ராத்திரி அன்னைக்கு கூட சந்திரன் மானசிய தொடாம அந்த ஸ்மிதா பின்னாடி போனான் தானங்க. இங்க ஒரு பொண்டாட்டியா வாழ வந்தவளோட மனசுல இருக்க வேதனைய நீங்க யாருமே புரிஞ்சுக்கல. அதெல்லாம் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா அவளால தாங்கிக்கவே முடியாதுங்க. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லைங்க. அப்பான்ற முறையில நீங்க சந்திரனை தேடாம இருக்கிறது தப்புங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமான்னு கூட நமக்கு தெரியாதுல. அவன் இங்க இருந்து போய் எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் சிபுக்கு கூட கால் பண்ணாம இருப்பான். நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன்? விசாரிக்கணுங்க. அவன் எங்கன்னு தேடி பாருங்க. என்ன இருந்தாலும் அவன் உங்க பையங்க. அப்பனா எனக்கும் அவன் மகன் மாதிரி தானே. வெளியே நீங்க எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க வருத்தப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. முதல்ல போய் நீங்க அவனை கண்டுபிடிங்க. அப்புறம் அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்க கொடுங்க. சந்திரனை கோவப்படுத்துறதுக்காக நான் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எனக்கு உங்க சொத்தோ பணமோ எதுவும் வேண்டாம். என்ன மாதிரியே மானசியும் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். அதுக்கு மட்டும் தாங்க நான் ஆசைப்படுறேன். தலைய நேரா வை. அம்மா, நீங்க நேத்து என்ன கனவு கண்டீங்க? நான் நேத்து உன்னை ஒருத்தர் தொந்தரவு பண்ண வர மாதிரி கனவு கண்டேன். ஆமா, அப்ப உங்களுக்கு ஏதாவது ஆச்சா? இல்ல, அதுக்கு முன்னாடி நான் அவன் மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து விட்டேன். ஆனா அம்மா பயந்துட்டேன் குட்டி. எதுக்குமா பயந்தீங்க? அதெல்லாம் கனவு தானே. பசங்க ஸ்கூலுக்கு போனா அவங்க திரும்பி வர வரைக்கும் அம்மா பயந்துட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் சொன்னா இப்ப உனக்கு புரியாது. அப்புறம் குழந்தைங்களை தொந்தரவு பண்றவங்கள நம்ம டிவியில பாத்துருக்கோம்ல. அப்படிப்பட்டவங்க நம்ம கூடவே இருக்கலாம். அதனால உனக்கு தெரியாதவங்க யாராவது உன்கிட்ட பேச வந்தாலோ இல்ல சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாலும் வாங்க கூடாது. சரியா? சரிம்மா. அவங்க எந்த நோக்கத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாதுமா. அதே மாதிரி நம்ம உடம்ப யார் டச் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க அப்பாலாம் தொடுறீங்கல்ல? அம்மாவும் அப்பாவும் அப்புறம் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க நம்மள தொடுறதையும் முத்தம் தரதையும் குட் டச்னு சொல்லுவாங்க. ஆனா சிலர் நம்ம உடம்புல இங்க பார், இதோ இங்க 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 இங்கெல்லாம் டச் பண்ணுவாங்க. அத பேட் டச்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது உன்னை தொட்டா அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ மானசி ஆண்டி கிட்டயோ இல்ல பானு ஆச்சி கிட்டயோ சொல்லணும். அத விட்டுட்டு பயந்து போய் யார்கிட்டயும் சொல்லாம இருக்க கூடாது. சொல்றேன். அப்புறம் நீ ஸ்கூல்ல இருக்கும்போது உன் உடம்புல யாராவது பேட் டச் பண்ணா நீ அப்பவே அந்த விஷயத்த கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லணும். அப்புறம் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டயும் சொல்லணும். குட். சரி வா, நம்ம ஸ்கூலுக்கு போகணும்ல. வா.
பேக் எடுக்கணும்ல, பேக்கை எடுத்தாச்சு. ம், இருங்கம்மா நான் ஷூ ஷூ போட்டுக்கிறேன். போடணும்ல, எடு எடு. போட்டு விடணுமா? உம்மா கொடுக்கவே இல்லைல்ல எனக்கு. வா. என்னம்மா என்கிட்ட தனியா ஏதோ பேசணும்னு சொன்ன? நான் நந்துவை பத்தி தான் சில விஷயங்கள்லாம் பேசணும். நான் ஆசைப்பட்ட மாதிரி அவர் இல்லவே இல்லை. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நந்து டான்ஸை மட்டும் தான் நேசிக்கிறாரு. தாலி கட்டின என் மேல பாசமே இல்லை. ஒவ்வொரு நாளும் போக போக நந்து என்னை விட்டு விலகி போற மாதிரியே இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு நந்து கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய தப்பா இருக்குமோன்னு இப்ப ஃபீல் பண்றேன். உண்மையை சொல்ல போனா அவரை டிவோர்ஸ் பண்ணிடலாமான்னு தோணுது ஆண்டி. நீ என்ன பேசுற தாரா? நீ டிவோர்ஸ் பண்ண போறியா? அப்படி யோசிச்சு கூட பார்க்காத. அப்ப நான் என்ன ஆண்டி பண்றது? ஆசை எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நடப்பணமா வாழ சொல்றீங்களா? 3 வேளை நல்லா சாப்பிட்டு புருஷன் கூட கட்டில படுத்து தூங்குறது தான் வாழ்க்கைன்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் நீங்களும் வேணும் அங்கிளும் இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைங்கிறதுனால யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேன். வெளியே சொன்னா எனக்கு தானே அசிங்கம். ஒவ்வொருத்தரும் தன்னோட மனைவியை நேசிக்கிறத பார்க்கும்போது நான் அந்த விஷயத்துல கொடுத்து வைக்கலன்னு நினைக்கும் போது கோவம் வருது. அப்படி சொல்லு. அதனாலதான் உனக்கு துளசி மேல அவ்வளவு கோவம் வருதா? துளசி மேல ராய் அன்பா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லைல்ல? பின்ன ஒருத்தர் பட்னியா இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தா கோவம் வரதானே செய்யும். நீ ஒண்ணு பண்ணு. நந்துவை அவாய்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு அவனை நேசிக்க ஆரம்பி. அப்ப அவனும் உன்னை பதிலுக்கு நேசிப்பான். அதோட உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆகி 6 மாசத்துல டிவோர்ஸ் பண்ண போறேன்னு பிரதாபண்ணனுக்கு தெரிஞ்சா அவரால் தாங்கிக்க முடியாது. நம்ம குடும்பத்துல டிவோர்ஸ் ஆகி வாழ்ற பெண்கள் யாருமே இல்ல. நீ நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாத. நம்ம குடும்பத்துக்காக என்னோட வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்லன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, அப்படி நான் சொல்லல. முதல்ல நீ நந்து கிட்ட மனசை திறந்து பேசு. அப்புறம் அவனுக்கு மன பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனையோ ஏதாவது இருந்தா அதை சால்வ் பண்ண உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. அதுக்கப்புறமும் அவன் உன்னை நேசிக்கலன்னா நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம். எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஆரம்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும். வேணா நீயே பாரு. குழந்தை இப்ப அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நந்துக்கு ஒரு வேலை கிடைக்கணும். புருஷனுக்கு நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நான் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பால் கொடுக்கணும், டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே என்னோட கனவு எல்லாமே போயிடும். இப்போதைக்கு அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை ஆண்டி. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களை மாதிரி நானும் அப்பவே யோசிச்சிருக்கணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆண்டி? அது ஒன்றும் இல்லை. நீ சொன்னதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த. நீ எதுக்கும் நந்து கிட்ட கோவத்தை காட்ட வேண்டாம். அவன்கிட்ட அன்பா பழகி பாரு, எல்லாமே சரியாகும். என்ன இது? என் அப்பாவோட பர்த்டேக்கு எப்படி கிஃப்ட் கொடுக்க போறோம்னு நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
இத வித்தாலும் இல்ல அடகு வச்சாலும் gift வாங்குறதுக்கு பணம் கிடைக்கும்ல. அதுக்காக நீங்க யார்கிட்டயும் போய் கையேந்த வேண்டாம். gift வாங்குறதுக்கான பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதுக்காக உன்னோட நகைலாம் வைக்க வேண்டாம். இது உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். நான் அன்னைக்கு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்போ இதை நீங்க வேண்டான்னு சொல்றீங்களா? ஹே இல்ல, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேம்மா. அப்புறம் ஏன் நீங்க எப்பவுமே மூட் ஆஃபாவே இருக்கீங்க? ஃபினான்ஷியலி ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அப்பா கிட்ட சொல்லலாமா? அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு உள் நோக்கத்தோடையும் இதை கேட்கலங்க. பல தடவை நீங்க மூட் ஆஃபா இருக்கிறத பார்க்கும்போது நான் எனக்குள்ளேயே நான் உங்களோட லைஃப்ல வந்ததுனால தான் நீங்க இப்படி கவலையா இருக்கீங்களோன்னு தோணுது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்க அதை ஓப்பனா சொல்லிடுங்க. கல்யாணம் ஆகி நம்ம 2 பேருக்கு இவ்வளவு நாள் ஆகியும் நம்ம இது வரைக்கும் ஓப்பனா பேசினதே கிடையாதுங்க. அதனால உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாதுல்ல. என் மனசுல சில கவலைகள் இருக்கு. அந்த கவலைகள்லாம் அவ்வளவு சீக்கிரமா போயிடாது. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸ்ரீலக்ஷ்மியை கல்யாணம் பண்ண முடியலையேன்ற கவலையில தானே பேசுறீங்க. விதிப்படி உங்களோட ஒய்ஃப் ஆனவ நான் தான். அதனால பழைய உறவை நினைச்சு நீங்க வீணா கவலைப்படாம என்ன நேசிக்கலாம்ல. ஸ்ரீலக்ஷ்மியை பத்தி நான் கேள்விப்பட்டும் உங்ககிட்ட எதுக்கு கேட்காம இருந்தேன். ஏன்னா நீங்களே சொல்லுவீங்கன்னு விட்டுட்டேன். பரவாயில்லங்க, இனி நம்ம அந்த பேரை பேசவே வேண்டாம். அதை நீங்க மறந்துருங்க. உங்க மேல அன்பு காட்டதான் நான் இருக்கேன்ல. நீங்க என்ன நேசிக்கிறத விட அதை விட 1000 மடங்கா நான் உங்களை நேசிப்பேங்க. நாங்க 2 பேரும் அளவுக்கு அதிகமா லவ் பண்ணதால அவன் நினைவுகள் என் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நான் அவளை நேசிச்சேன். அவளும் அப்படிதான் என்னை ரொம்ப நேசிச்சா. இப்ப எல்லாத்தையும் மறந்துருங்க நந்து. இனி உங்களுக்காக நான் இருக்கேன்ல. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தைய லவ் பண்ணீங்கன்றதுக்காக உங்க கூட சண்டை போடவோ உங்க பழச பத்தி பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏன்னா நானும் லவ் பண்ணிருக்கேன். அதுவும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. சொன்னது உண்மைதான். முதல்ல ஒரு விவேக், அப்புறம் +2ல படிக்கும்போது இன்னொரு பையன், அப்புறமும் நிறைய பேர் வந்தாங்க. சிலர் என்ன ஏமாத்தினாங்க. 1-2 பேரை நான் ஏமாத்தினேன். ஆனா இப்ப என்னோட மனசுல என் கழுத்துல தாலி கட்டின என்னோட புருஷன் மட்டும்தான். இனி நீங்க கொடுக்கிற லவ் மட்டும் என்னோட லைஃப்க்கு போதும். என்னது சாப்பாடா? சப்பாத்தி இல்லையா? என்ன தினமும் ராத்திரி நீங்க சோறு தானே சாப்பிடுவீங்க? இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எனக்கு சப்பாத்தி மட்டும் போதும். இல்லனா நானும் உன்ன மாதிரி கேஸ் சிலிண்டர் மாதிரி ஆயிடுவேன். அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுங்க. அப்போ டின்னருக்கு மட்டும் இல்ல 3 வேளையும் சப்பாத்தியே செஞ்சு தருவாங்க. அது என்னமோ சரிதான் கௌரி. மனைவின்னு ஒருத்தி வந்துட்டாலே அப்புறம் தேவாவோட எல்லா விஷயத்தையும் அவளே பார்த்துப்பா. இவ்வளவு நாளும் என் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டது நீங்க தானே. இனிமே சப்பாத்திக்காக நான் ஒருத்தியெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ உனக்கு அப்படிதான் தோணும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா கல்யாணம் பண்ணாம இருந்தது தப்பாயிடுச்சுன்னு உனக்கு தோணக்கூடாதுல்ல.
நான் அத்தைக்காகவும் சேர்த்துதான்ப்பா பேசுறேன். ஒவ்வொரு நாளும் போக போக அத்தையோட நிலைமை மோசமாயிக்கிட்டே போகுது. இப்போ அதுக்கு இருக்கிற ஒரே தீர்வுங்கிறது நீ கல்யாணம் பண்ணிக்க போற ரேவதி நட்சத்திர பொண்ணால தான் கிடைக்கும். அன்னைக்கு குருஜி சொன்னதை நீயும் கேட்டல்லப்பா. இனி அவளால மட்டும்தான் அத்தைய பழைய நிலைமை கொண்டு வர முடியும். நீ டென்ஷன் ஆகாத தேவா. அதான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காளே அஸ்வினி. நல்ல முகூர்த்த நாளா பார்த்து நீ அவளோட கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டா போதும். அதோட இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீந்து போயிடும். அத்தைக்கு மெடிசன் கொடுக்க டைம் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டு போமா. நீங்க சாப்பிடுங்க மாமா. நான் அத்தைக்கு மெடிசன் கொடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன். இந்தா தம்பி, நீ கேட்ட சப்பாத்தி. நான் எடுத்துக்கிறேன். மித்ரா சொன்னது எதுக்கும் நீ பதிலே சொல்லியப்பா. உனக்கு அஸ்வினியை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா? நான் தான் என் முடிவு உங்ககிட்ட சொல்லிட்டேனே. எனக்கு அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னு சொல்லுப்பா. அவளுக்கு என்ன அழகு இல்லையா, இல்ல படிப்பு இல்லையா? நல்ல குடும்பத்து பொண்ணு தானே. அஸ்வினிக்கு என்ன குறை இருக்குன்னு வேண்டாங்கிற? இத பாரு, அஸ்வினி ஒரு அட்வொகேட் தான். நாளை பின்ன கேஸ் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண அவ உனக்கு உதவியா இருப்பாப்பா. அப்பா, அஸ்வினிக்கு எல்லா தகுதியுமே இருக்கு, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனா எனக்கு மனைவியா வர போற பொண்ணை பத்தி என் மனசுல நிறைய கற்பனை இருக்கு. எனக்கு ஏத்த பொண்ணு அஸ்வினி கிடையாது. அவ படிச்சவங்கிறதுனாலயோ இல்ல அவ அட்வொகேட்ன்றதுனாலயோ என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு அஸ்வினியை கட்டிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அட்வொகேட் வேணானா வேணாம், ஒரு பஸ் ஓனரா பார்க்கலாமா? நான் சொன்னது மானசி அக்காவை பத்தி தான்ப்பா. அந்த அக்காவும் ரேவதி நட்சத்திரம் தானே. தேவா அண்ணனுக்கு ஓகேனா நீங்க மானசி அக்காவை மருமகளா ஏத்துக்கலாம்லப்பா. தேவாவுக்கு ஓகேன்னா மானசிய மருமகளை ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அதுல சந்தோஷம்தாம்மா. நம்ம வக்கீலுக்கு ஓகே தான்ப்பா, அது எனக்கு தெரியும். உங்களுக்கு ஓகே தானே வக்கீல் சார்? நான் ஓகே சொன்ன மட்டும் பத்தாது, மானசியும் இதுக்கு ஓகே சொல்லணும்ல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் வேணா மித்ரா கிட்ட சொல்லி நாளைக்கு மானசி வீடு வரைக்கும் போயிட்டு வர சொல்றேன். நீங்க சாப்பிடலையாப்பா? இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுமே எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுமா. ஹலோ, இதுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கணும். நான் தான் மானசி அக்காவை பத்தி அப்பா கிட்ட சொன்னேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.